வெல்கம் பேக் டு அவர் சேனல் செனிலா சுதாகரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஸ்பெஷலான மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஒரு வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கான ரெசிபி தான் நம்ம இப்போது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நான். ஸோ எங்களோட டெக்னிக் இது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கிட்டாச்சு. அதை மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இதிலே சீரகம் 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுன்றதுனால 2 போடுறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு இது ரெண்டும், நான் பூண்டு தோல் எடுக்காமலே போட்டுறேன், பிகாஸ் இதை நம்ம கிரைண்ட் பண்ண தான் போகிறோம். இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் நம்ம மட்டன் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்க மட்டனில் ஆட் பண்ணிவிடுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், அளவுக்கு தண்ணி இந்த மிக்சி ஜார்லே ரிமைனிங் பேஸ்ட் எல்லாத்தையும் கலந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிவிடுங்க. வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம விசில் விட போகிறோம் மட்டனை. நாங்கள் மட்டன் மோஸ்ட்டாக விசில் விடும்போது 8 to 10 விசில்ஸ் கிட்டே விடுவோம். மட்டன் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா 10 விசில்ஸ் வரைக்கும் விடலாம், இல்லை சாஃப்டாக இருந்துச்சுன்னா ஒரு 8 விசில்ஸே போதும். ஹீட் பண்ணுறதுக்கு விட்டுருக்கோம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க, ஒரு 1 டீஸ்பூன். காஞ்ச மிளகா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் சூடானோடனே இது ரெண்டுத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருகிடக்கூடாது, கருகாமல் கொஞ்சம் அது ஃப்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மிளகா மல்லி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, தீஞ்சிடக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கூல் டவுன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம கூல் ஆகிறதுக்கு விட்டாச்சு. ஒரே ஒரு பல்ஸ்லேயே நமக்கு டொமேட்டோ நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பொடியாக, ஒரே ஒரு பல்ஸ் தான் கொடுத்தேன் நான், நல்ல பொடியாக வந்துருச்சு. நான் முன்னாடி வச்சுருந்த ஜோடியாக்கு விட இது வேறு லெவலில் இருக்குது. இப்போ ஆனியன் போடுறேன் பாருங்கள். அது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, சூப்பராக. இங்கே பாருங்கள் எவ்வளோ பொடியாகிடுச்சு. 2 பல்ஸ் தான் கொடுத்தேன். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த மிளகா மல்லி நல்லா ஆறி போயிடுச்சு. கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி இதையும் நம்ம கிரைண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பவுடர் ஆக்கிட்டு அது கூட வாட்டர் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் பவுடர் மாதிரி இதை ஆக்கிடுறேன். அதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணி அதை நான் பேஸ்ட் மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது பவுடரு. இதில் நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இப்போ நான் அதை திருப்பியும் பல்ஸ் பண்ண போகிறேன். எப்படி பேஸ்ட் மாதிரி ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 4 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ எதுக்கு இவ்வளோ வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் மட்டன் ஃப்ரைக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் வெங்காயம் மட்டன் ஃப்ரைக்கும் கொஞ்சம் தக்காளியும் யூஸ் பண்ண போகிறோம். இது நம்ம மிளகா மல்லி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை அரைச்சி அதை பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வதக்கிலாம் முடிச்சு லாஸ்ட்டாக அரைக்கும் போது இது யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 மூடி தேங்காயும் கொஞ்சம் கூட கருவேப்பிலை இதையும் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. நம்ம குழம்பு சட்டியில் தான் வைக்க போகிறோம். ஸோ சட்டி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஹீட் ஆகிறதுக்கு விட்டுறலாம். சட்டி சூடானோடனே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரத்துக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணிடுங்க. மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு மீதிலாம் குழம்புக்கு ஆட் பண்ணிடுறேன். ஃப்ரைக்கு ஓரளவுக்கு வெங்காயம் நவுத்தி வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை. சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கலாம். இப்போ சால்ட் போட்டு வெங்காயத்தை வதக்குங்க. விசில் அடங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மட்டன் சூப்பராக வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் தெரியும், செம்ம சாஃப்டாக இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ தக்காளி ஆட் பண்ணிடலாம்.
தக்காளி ஆட் பண்ணிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இதையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வந்து மட்டன் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியும் இதில் ஆட் பண்ணிடலாம். அரைச்சி வச்ச அந்த மிளகா மல்லி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளேம் ஹையில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க குழம்ப. ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டோம். கடாய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்பைசஸ் என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். கூட ஒரு க்ரீன் சில்லி கொஞ்சம் தெளிக்கும், கொஞ்சம் எட்ட வந்துடுங்க. அதே மாதிரி இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். பண்ணிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. குழம்பு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. இது கிண்டிகிட்டே இருங்க, வதக்குங்க நல்லா. தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ குழம்பு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். குருமிளகாத்தூள், உப்பு, மிளகுத்தூள், முடி தேங்காய், முந்திரி, அப்புறம் வந்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டை வந்து குழம்புல ஆட் பண்ணிவிடுங்க. கொதிச்சதும் தாளிப்புக்கு எண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு போட்டு சீரகம் தாளித்து அதில் வந்து ஆட் பண்ணிடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ குழம்பு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மட்டன் ஃப்ரையை வந்து கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டன் வந்து ஃப்ரைக்கு ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் மட்டனை வந்து நல்லா வதக்கி விட்டிங்கன்னா மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போ இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து மட்டன் பிரியாணி வேறு வந்திருக்கு. ஸோ மட்டன் குழம்பு, மட்டன் ஃப்ரை, மட்டன் பிரியாணி இது எல்லாமே வந்து சண்டே ஸ்பெஷல் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. So see you in the next video. Until then, bye from Sunila Sudharan. Take care, tata.